மீண்டும் பேக் அடித்த ட்ரம்ப். சீனா வைத்த செக் அப்படி. வரிகள் 90 நாட்கள் நிறுத்தி வைப்பு. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதாக சொல்லி இந்தியா மீது அதிபர் ட்ரம்ப் 50% வரியை அறிவித்திருந்தார். அதே நேரம் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் இன்னொரு நாடான சீனாவிடம் ட்ரம்ப் தொடர்ந்து பம்புகிறார். ஏற்கனவே சீனாவுக்கான வரியை 3 மாதங்கள் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் இப்போது மேலும் 3 மாதங்கள் சீனா மீதான வரியை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது தொடர்ச்சியாக வரிகளை அறிவித்து வருகிறார். அமெரிக்காவுடன் வர்த்தக டீல் எட்டாத நாடுகள் மீது ட்ரம்ப் வரிகளை அறிவித்து வருகிறார். ஏற்கனவே இதில் உலகின் பல்வேறு நாடுகள் மீதும் ட்ரம்ப் வரிகளை அறிவித்துவிட்டார். அப்படித்தான் இந்தியா மீதும் 50% வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் இதன் காரணமாகவே உக்ரைன் மோதல் நீடிப்பதாகவும் ட்ரம்ப் கூறி இந்த வரியை விதித்தார். இந்தியா மட்டுமின்றி சீனாவும் கூட ரஷ்யா கச்சா எண்ணெயை தொடர்ச்சியாக வாங்குகிறது. ட்ரம்பின் மிரட்டலுக்கு பயந்து ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்த முடியாது என்பதை சீனா திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. ஆனால் உலக நாடுகளை வரி விதித்து சீண்டி வரும் ட்ரம்ப் சீனாவிடம் தொடர்ச்சியாக பம்புகிறார். சீனா மீது வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருக்கிறார். சீனா மீது எந்த ஒரு வரியும் இல்லையே ஏன் என செய்தியாளர்கள் கேட்டாலும் கூட அதற்கு வாய் திறக்காமல் இருக்கிறார். இதற்கிடையே சீனாவுக்கான வரி விதிப்பை மேலும் 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீனாவுடனான வர்த்தக தீர்வை எட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் இதனால் வரி விதிப்பை மேலும் 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தரவிட்டார். முன்னதாக சீன பொருட்களுக்கு அமெரிக்கா கடந்த மே மாதம் 145% வரியை அறிவித்திருந்தது. அமெரிக்கா அறிவித்த இந்த 145% வரி நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே ட்ரம்ப் மீண்டும் பேக் அடித்தார். கடந்த மே மாதம் இரு நாடுகளும் மாறி மாறி வரிகளை அறிவித்தன. இது சர்வதேச வர்த்தகத்தை பதற்றத்தில் தள்ளிய நிலையில் கடந்த மே மாதம் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் வரிகளை நிறுத்தி வைக்க பரஸ்பரம் ஒப்புக்கொண்டன. 90 நாட்களில் வர்த்தக ஒப்பந்தம் எட்ட முடிவு செய்யப்பட்டன. இதையடுத்து இரு நாடுகளும் ஜூலை பிற்பகுதியில் ஸ்டாக்ஹோமில் மீண்டும் சந்தித்தனர். ஆனால் அப்போது புதிய ஒப்பந்தம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழலில்தான் கூடுதல் வரி அமலுக்கு வரும் காலத்தை மேலும் 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதே நேரம் ட்ரம்ப் தரப்போ அல்லது வெள்ளை மாளிகை தரப்போ இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. அமெரிக்கா முதலில் சீனா மீது வரியை அறிவித்த போது அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடு விதித்தது. இது அமெரிக்காவையே மிரளவிட்டது. மீண்டும் அதேபோல சீனா தடை விதித்தால் பெரிய சிக்கலாகும் என்பதாலேயே ட்ரம்ப் அமைதியாக இருக்கிறார்.